வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ட்ரூ மேக்கின்டையர் விசஸ் ரேண்டி ஆர்டன் செமிசைன். இதில் என்னதான் ப்ரோ நடக்கும்? ரொம்ப குழப்பமாக இருக்குது. மற்ற ரெண்டு பேர்த்த விட்டா மீதி இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் தான் டிசைட் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாம் ரேண்டி ஆர்டன் நடக்குன்ற மாரி இருந்தாலும் செமிசைனும் சில பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எதனாலனா செமிசீன் சொந்த நாட்டில் நடக்க போகுது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு. அப்படியே செமிசீனுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. ரியாத் சவுதி அரேபியாவில் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால சொல்லிட்டு செமிசீனுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் செமிசீன் பக்கம் தான் போவாங்களோன்ற மாதிரி அதிக எதிர்பார்ப்பு வச்சுன்னு இருக்கேன். இப்போது ஆளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செமிசீனுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் நடக்கிறதுக்கு ஒரு 70% இருக்குது. இது நம்மளுடைய ட்ரூவுக்கும் ரேண்டி ஆர்டன் நடக்கிறதுக்கு ஒரு 30% வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மீதி ரெண்டு பேர்த்துக்கு 10%, ஒரு 5% கூட கிடையாது. ரேண்டி ஆர்டன் ட்ரூவுக்கும் ஒரு 30, மீதி 70 செமிசைன் விசஸ் ட்ரூ மேக்கின்டையர் இந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் ராயல் ரம்பிள் சவுதி அரேபியாவில் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை மேபி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா செமிசைனர் ஸ்டிக், அதாவது ட்ரூ மேக்கின்டையர் ஸ்டிக்கை செமிசைன் முறியடிச்சதில் கிட்டத்தட்ட 11 டைம் வின் பண்ணியிருக்காரு ட்ரூ மேக்கின்டையர் செமிசைனை பீட் பண்ணி. செமிசைன் ஒரு டைம் கூட ட்ரூ மேக்கின்டையர் பீட் பண்ணதே இல்லை. அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா? ஹோம் டவுன் ஹீரோவா, சவுதி அரேபியாவில் பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காரா, தோற்றுருவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும். கடைசியில் தோற்றுருவார். அப்படி தான் நடக்க போகுது. அதுக்கடுத்து சாண்டோ எஸ்கோபார், இவர் தான் நம்மளோட சாண்டோ எஸ்கோபார். தலைமை ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ட்ரிபிள் ஏல ஆளே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கார். அவர் மாஸ்க் போட்டு வந்தார். அந்த மாஸ்க் கட்டிட்டு அதில் சொல்லுவாங்க பாருங்கள் சாண்டோ எஸ்கோபார்னு, அதில் சொன்னதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் சாண்டோ எஸ்கோபார்னு தான். மற்றபடி வேறு பார்த்தீங்கன்னா கிண்மைலாம் வச்சுக்கிட்டு முடியெலாம் வேறு மாதிரி கட் பண்ணிட்டு ஆளே பார்த்தீங்கன்னா லுக்கே வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு வேறு மாதிரி இருக்கார். நான் வேறு ஒருத்தன் தான் நினச்சேன். அதில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க சாண்டோ எஸ்கோபார் இஸ் த பேக்ன்ற மாரி. அதை வச்சு தான் நம்ம தலைவன் தான் சாண்டோ எஸ்கோபார் ரொம்ப நாளாக காட்டல, இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரிலீஸ் பண்ணி தான் இருக்காங்க போல். ட்ரிபிள் ஏல கான்ட்ராக்டில் போயிருக்காரு போல். ட்ரிபிள் ஏல போயிருக்காரா இல்லை டபிள்யூடபிள்யூவில் தான் இருக்கார். டபிள்யூடபிள்யூ இருந்துகிட்டே அவர் ட்ரிபிள் ஏல போய் ஃபைட் பண்ணுறாரா என்னன்னு கிளியராக தெரியல. ஆக மொத்தம் ட்ரிபிள் ஏக்கு போயிருக்காரு. அந்த சாம்பியன்ஷிப்பையும் எடுத்து அடித்து போட்டு தூக்கி காமிச்சிருக்காரு. அந்த சாம்பியன்ஷிப்பு க்ளீனாக மோத போகிறாருன்ற மாதிரி தெரியுது. ஆனால் இன்னும் பேர்லாம் மாற்றாமல் வச்சுருக்காரு. டபிள்யூடபிள்யூ எஸ்கோபார்ன்ற மாதிரி தான் வச்சுருக்காரு. ஒருவேளை டபிள்யூடபிள்யூ இருந்துகிட்டோ அதுக்கு போயிடறாரா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் தான் தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரூன்ற மாதிரிங்க ஜேக்காப் விசஸ் கோடி ரோஸ். சத்தியமாக இந்த மேட்ச் இங்கே வைப்பானுன்னு எதிர்பார்க்கல. வெஸ்டர்மீனியாவுக்கு கொண்டு போவோன்னு பார்த்தேன். ஆனால் இமீடியட்லி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இந்த மேட்சை அஃபிஷியல் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒன்றும் தலைகீழ பிடிச்சி தலகான புரியாமல் இருக்கேன். இதில் யார் வின் பண்ணுவான்றதை கணிக்கிறது ரொம்பவே கஷ்டம். கோடி ரோஸ் இப்போ தான் சாம்பியன்ஷிப் தோற்றார். அவருக்கு ஒரு ஐப்பு வேணும். சாம்பியன்ஷிப் தோற்றாரு டல் ஆகிடுவார். வின் பண்ணணும், அவருக்கு ஒரு வெற்றி தேவைன்னு அவர் வின் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். இல்லை ஜேக்கப் ஃபாட்டு இவ்வளோ நாள் இன்ஜூரியில் இருந்தார், அவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு வெற்றி வேணும்னு அவர் பக்கம் பேசுகிறதா? இவரை வளர்த்து விடுவாங்களா, இவர் இது பண்ணுவாங்களா, வளர்த்துலேருந்து டெவலப் பண்ணுவாங்களான்றது தெரியாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனில் இப்போ போயிட்டுருக்கு. யாரை தான் வின் பண்ணுவோன்றதை கணிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வின்னிங் சான்சஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. கிட்ட போக தெரியும் யார் பார்க்க போகிறாங்கன்ற மாதிரி. ஆனால் இங்கே பெருசாக ஏதோ பண்ண பார்க்குறானுங்க. இந்த மேட்ச்சில் ட்ரூ வேறு ஈத்து விட்ருவானுங்க போல். ட்ரூவும் இது இருக்கார். ட்ரூ இதில் வந்து மோத மாட்டார். பட் இவங்களுக்குள்ளே டிஸ்குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒன்று ஆகிட்டு ராயல் ரம்பிள் யாரோ ஒன்று வின் பண்ணிட்டு வெஸ்டர்மீனியா 42ல் இவங்களுக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யோசித்து பார்த்தாலும் கரெக்டாக தான் வருது. எனக்கு வேணான்னு தோணுது. கோடி இதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப்பு வேண்டாம். அவர் கொஞ்ச நாள் வேறு ஏதாவது நார்மல் ஃபியூடில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவருக்கு பேரும் டேமேஜ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா பூஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ பெரிய பேபி ஃபேஸ் கம்பெனியாக இருக்கார், இருந்தாலும் அவருக்கு பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை மதிக்க மாட்டுறாங்க அவர் பண்ணுற செயலில். அதனால் கொஞ்ச நாள் நார்மல் ஃபியூடில் இருந்தால் தான் அவருக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பையனா மக்கள் ஏற்றுப்பாங்க. இவருக்கு ஓவர் புஷ் கொடுக்குறதால மக்கள் பார்த்திங்கன்னா ஏற்றுக்க முடியல. என்னங்கடா இவருக்கு மட்டும் இவ்வளோ தரம் பண்ணுறீங்கன்ற மாதிரி. அது மாதிரி பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் கூடிய விரைவில் இருக்கும். ராயல் ரம்பிளுக்கு முன்னாடி வந்தாலும் வருவார், இல்லை நான் இப்போ வர மண்டே நைட்டில் தான் வருவார், அப்படின்னா ராயல் ரம்பிளுக்கு வந்தாலும் வருவார். அதை பற்றி அப்டேட் வந்தால் சொல்கிறேன். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தெரியும். நெக்ஸ்ட் தமிழ் பை பை கீஸ்.